தற்போதைய அண்மை செய்தி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்களின் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். கீதன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரினுடைய இரண்டாவது அமர்வு நாளை தொடங்க இருக்கின்றது. இதனை முன்னிட்டு அண்ணா அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இப்பொழுது திமுக தலைவர் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மத்திய அரசு கொண்டு வருவதாக உத்தேசித்ததாக கூறப்படுகின்ற இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு விவகாரம், அதே போல தற்பொழுது தமிழகத்திற்கு 2000 கோடி ரூபாய் இந்த சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதி வழங்காதது மற்றும் அந்த நிதியை நிறுத்தியதன் மூலமாக மூன்றாவது மொழியாக ஹிந்தியை நீக்க வேண்டும் என்கின்ற மத்திய அரசினுடைய திட்டமாக திமுக முன்வைக்கும் குற்றச்சாட்டு, அதே போல மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான பிரத்யேக திட்டங்கள் வழங்காதது குறித்து அந்த விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக உறுப்பினர்கள் எழுப்ப வேண்டும் என்பது குறித்த அறிவுரைகளை மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகின்றார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேர் மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் 22 பேர் என மொத்தம் 32 பேர் பங்கேற்றிருக்கின்றார்கள். மேலும் இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்தில் எழுப்புகின்ற விவகாரங்களிலும் திமுக இணைந்து செயல்பட வேண்டும் என்பது குறித்து அந்த ஆலோசனையும் வழங்க இருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், மத்திய அரசிலிருந்து பெற வேண்டிய அந்த திட்டங்களை விரைந்து பெற்றிட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும். அதே போல அந்த கோரிக்கை சார்ந்து நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் உள்ளிட்ட அந்த ஆலோசனைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆலோசனைகளாக வழங்கி வருகின்றார். குறிப்பாக 1 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கீதன்.